ஈகிள் சஞ்சய் ப்ரோ, பிடிஎஸ்க்கு டாம் வேணாம் ப்ரோ, ரொனால்டோ வேணும் ப்ரோ ப்ளீஸ். ஈகிள் சஞ்சய் ஏய் சும்மா இருடாடி எப்பா. ஐயோ சாமி. டேய் இப்போ என்ன நான் உமா பார்க்குறியா? இப்போ நீ பார்க்குறியா எந்த டீமே ஜெயிக்கூடாம பண்ணுறேன்? பிடிஎஸ் மட்டும் ஜெயிக்கும் பார்க்குறியா? எட்ரா ஒருத்தன் ஐபாட் எட்ரா அப்படின்னா போட்டு பிரித்து விட்ருவாங்க. அப்புறமேட்டு அப்புறம் ஒரு வருஷம் அழுத மாதிரி எல்லாம் அழுதுட்டு இருப்பீங்க. உமா இருடா. ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு வரலாறு என்ன மறந்துட்டியா என்ன? கொண்டு போய் டிராஃபி கொண்டு போய் பிடிஎஸ் கொடுங்கடா. ஏன்டா டிராஃபி நடத்திட்டு இருக்கீங்க? உமால வேற எவனும் ஜெயிக்க வக்கில்லாத நாய்ங்க பொட்டையா சப்பையாகிறானுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறானுங்க. ஏதோ பாவம் அவனெல்லாம் வந்து மற்ற டீம்ல நல்ல நல்ல பிளேயர்லாம் எடுத்து போட்டு ட்ரைனிங் கொடுத்து அந்தந்த டீம்ல போட்டு பின்னிங் ஃபார்முலாம் கொடுத்து எல்லா டீமும் ஆளாகணும்னு பார்த்துட்டு இருக்கான். பெரிய புளுத்தி இவரு. எடுவான் சாயும் ட்ரோலையும் எடுறா ஐபாட் எடுறா அவமால போட்டு பிரிடா 4 பேரையும் போட்டு சப்பையாக்கி விட்டோம்னா அப்புறம் எந்த டீம் ஆப்போனன்ட்லயும் எவனா இருந்தாலும் அடிச்சு விடுவானுங்க. அப்புறமேட்டு சும்மா இருடா. லைவ்ல தானே நல்லா இருக்குது. செருப்படி வாங்கிட்டு அழுதுட்டு இருந்த காலம்லாம் மறந்து போச்சா என்ன? ஏதாவது பேசிட்டுக்காரா? அப்புறம் ஒரு டிஸ்டன்ஸ்னா அப்புறமேட்டு அடுத்து காம்படிட்டிவ் பார்த்துக்கலாம். இது வான் செருப்பு அடிச்சு விட்டு 4 பேர் அப்படின்னா அடிச்சு போயிருப்பாங்க. அப்புறமேட்டு வா லைவ் தான் இருக்குது. செருப்படி வாங்கிட்டு 15க்கு முட்டை வருஷ கணக்கில் தோத்துட்டு இருந்த நாய் நீங்க என்ன பேச்சு மேய்கிற? உங்களுக்கு பொத்திட்டு இருப்பியா அந்த செருப்பு அடிக்கிட்டா? ஏதாவது பேசாதடா லவுடே. ஏதாவது ஒரு பேர் அது ஒரு நாய் இருந்து தர்மம் தான் பரவாயில்ல. ஏதாவது பேசுனா அப்படி லைவ்ல தான் இருக்குது. சூப்பர் சாட் போட்டு கதையிட்டு இருந்தாங்க. டேய் டிராஃபியானா நடத்துறீங்க பிடிஎஸ் கொடுத்துட்டு போங்கடா அப்படின்னு. இருப்பா பிரிச்சு விடுறேன். எங்க அந்த புடிங்கி தானே 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 தான தான தானே தர 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 தான் சிக்கு தர தர தான் தர தான். இந்த பிடிஎஸ் வந்து டிஸ்கார்ட் வாட்ஸ்அப் சொல்லுங்க. டெஸ்ட்ல ஆட்னா தானே தானே தான 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 தானே. சும்மா ஏதாவது பேசிட்டு அதாவது டீம் சேஞ்ச் பண்ணி எல்லாரும் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மாலைக்கு நீங்க வருஷ கணக்காக தோத்தது மறந்துட்டு ஏதோ புதுசாக ஏதோ கதை எழுதிக்கிறீங்க வரலாறு மாத்தலான்னு. வரலாறு எனக்கு தெரியாதா என்ன? நான் தானடா இருக்கேன். எனக்கு தெரியாத என்ன நடந்துச்சு அப்படின்னு. ஆனா ஆளே எல்லாம் ஜெயிச்சுட்டு அப்புறமேட்டு அவனுக்கு வந்த பிறகு ஒத்த மேட்ச் வருஷ கணக்காக அவங்களே எல்லா டிராஃபி ஜெயிச்சுட்டு 2 வாரத்தில் 2.5 லட்சம் ஜெயிச்சானுங்க. அதுக்கப்புறம் நான் என்ன தம்பி எல்லாம் நீங்களே ஜெயிச்சுட்டு இருக்கிறீங்க, பாவம் மக்களுக்கு கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிட்டு சரி ப்ரோ அவனுக்கு கொஞ்சம் ஜெயிச்சுக்கணும்னு சொல்லிட்டு போனானுங்க. இருமம்மால பிரிச்சு விடுறது அவனை அழுவிக்கிறேன் ஒரு நாள் அவனை 1 மாசத்துக்கு. எங்க அவன் அவனை ஏமன் கேக்குதாடா? கேக்குதுண்ணா. போயிட்டு இவன் சாயி கோஸ்ட் சாயி ட்ரோல் இவங்க 2 பேரும் இது வர சொல்லு. எனக்கு டிஸ்கார்ட் வர சொல்லு. காம்படிட்டிவ் வேணா ஒரு போல் வேணாம். இப்போ முடிச்சு விட்றேன் பாரு எல்லாத்தையும். அழுவிக்க ஒரு மாதம் அழுவிக்கிறேன். போட்டு பிரிக்கிட்டு போட்டு எல்லாத்தையும் ஊமுக்கு நான் 50 கிலோ அடிப்பான், 40 கிலோ அடிச்சுட்டு இருப்பான். பிடிச்சி பாடா போட்டான்டா 1v4 வாங்கிக்கிறா ஓடக்கட்டும் மேலே பிளேயர்னு ஊரே அமைச்சு அப்படின்னு அடிச்சுட்டு இருப்பானுங்க 2 பேரும். அப்புறமேட்டு எல்லாரும் அப்புறம் எல்லாரையும் ஓரளவுக்கு பிளேயராக நாங்கள் நம்ப வச்சிருக்கிறோம். அப்படிலாம் நான் நிக்கிட்டு போயிடும். அப்புறமேட்டு சும்மாறா ஏதாவது பேசிட்டுக்காரா. 15 முட்டை வாங்கிட்டு மறந்துட்டியா என்ன? பொத்துனாப்புல இருந்தியா பாத்தியா? சந்தோஷமா இருந்தியா? ஜெயிக்க வச்ச உனக்கு இப்ப நான் உறுதிமொழி கொடுத்து தானே எஸ்ஓபி ஜெயிக்க வச்சேன். அது வரைக்கும் செருப்படி தானே வாங்கிட்டு இருந்த. சாய் வந்துட்டான் பாருங்கண்ணா. சாய் டாமினிக் வெளியே எடுத்துட்டு தின்னு போட்டு ஐபேட்ல நீங்க ட்ரோல் ஐபேட்ல விளாடுங்க. எனக்கு தெரியும் இந்த 1 டே டிராஃபி மட்டும் ஐபேட்ல விளாடுங்க. அப்புறமே பாத்துக்கலாம். எனக்கு தெரியும் இந்த டிராஃபி ஜெயிச்சாகணும். எவனுமே உயிரோட கூடாது. எனக்கு தெரியாது. எனக்கு இது எவனுமே உயிரோட இருக்கவே கூடாது. நான் எனக்கு ஐஎஸ்கில் வச்சே ஆகணும். வாட் எவர் யூ டூ வாட் எவர் யூ வாண்ட். எனக்கு தெரியாது. இன்னைக்கு டிராஃபியில் நீங்க ஜெயிச்சாகணும். தின்னு போட்டு விளாடு. 4th தின்னு போட்டு டாமினிக் வெளியே அனுப்பு. தின்னு போட்டு ட்ரோலையும் நீயும் ஐபேட்ல விளாடுங்க.
ஓகே ப்ரோ. எனக்கு எனக்கு இன்னைக்கு எனக்கு தெரியவே தெரியாது. இன்னைக்கு எனக்கு 40 கிலோ அடிக்கணும். ஒருத்தா எல்லாத்தையும் சாவடிச்சே ஆகணும். ஊரே பிளேயர்னு ஊரே ஏமாத்தி எல்லாத்தையும் செருப்பிட்டு அடிக்கணும். எனக்கு தெரியாது இப்போ. கம்பெனிட்டு அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு நீங்க யாருன்னு காமிங்க. என்ன பெரிய புளுத்திங்க ஒண்ணுங்க. செருப்பில் அடிச்சா தெரியும் நீங்க யாருன்னு. இப்ப இல்ல அப்டேட்டே பண்ணலன்னு நினைக்கிறேன் பப்ஜியை. போட்டு டைம் எடுத்துக்கோ. டேக் டைம் எடுக்கும். தானே 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 அப்புறம் வெறும் பீட்டஸ் இன்ட்ரோ மட்டும் தான் ஓடிட்டு இருக்கோம். உட்கார வேடிக்கு தான் பார்க்கணும் உட்காலி. அப்புறமேட்டு வேடி பார்த்து போதாதான் உனக்கு. நான் தான் சரி ஒரே ஒன் சைடடா போகுது. இப்போ ஏதாவது மக்களுக்கு ஏதாவது பண்ணுமேன்னு சொல்றதுக்காக நான் பண்ணி விட்டுருந்தேன். எல்லாரும் ஈக்குவலா இருக்குமே அப்படின்னு. இதுக்கு எதுக்கு இவ்வளவு திமிரு இருக்குது? ஒத்திக்கிட்டு பாடுறாள் அவடே. பல தடவை சொல்லிடுறேன் நான். அழுத காலெல்லாம் மறந்துட்டீங்களா என்ன? கெத்து கெத்து ஆட்ட தெரியும்ல தெரியும்ல. அப்புறம் அவனுக்கு வந்ததுல இருந்தே கெத்து தான். அப்புறமேட்டு எத்தனை வாட்டி நான் பண்ண வேலை தான் அது. போகடா கம்பெனிட்டிவ் போகடா போய் பிராக்டிஸ் பண்ணுங்கடா அப்படின்னு வெறியே திட்டுறாங்க. பாவம் அவன்ல பாவம் பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. இப்ப போய் அவனை பிடிச்சி ராவடி பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப வேற அப்டேட் பண்ணேன். நாளைக்கு பார்த்தா நீங்க அப்படியே ஆடுங்க. ஏன்னா டிராஃபி வேற ஆரம்பிச்சிச்சு. நான் வேற கோவப்பட்டு கொந்தளிச்சிட்டு போறேன். அது வேற கான்ட்ரவர்சி. இப்ப நடுவில் டீம் மாத்திரம் அப்படி. இதுதான் எனக்கு பிடிக்காது. வரலாறு பிடிச்ச ஒடுத்தாதான் எனக்கு பிடிக்காது. எப்பவுமே நடந்தது நடக்கலைன்றது பேசுறத பார்த்தாவே எரிச்சலா வரும். நான் பார்த்த வேலைதான். நான் தான் வந்து உங்களுக்கு தெரியாதா ஒரு 2 வாரத்துல கோவலாம் பட்டு கத்திட்டு இருப்பேன். என்ன நீங்களா சப்பையா? நீங்களா சப்பறதாளா? இப்படி சப்பிட்டு இருக்கீங்களா? நீங்களா பொட்டையாரா? நீ அப்படிலாம் கேட்டு சரி இதுக்கு மேலே வேலை ஆகாது, ட்ரோலை பிரிச்சு விடு, அந்த பிரிச்சு விடு, அந்த டீமை டிஸ்மேண்டில் பண்ணதே நான் தான். கடைசியில் திமுன்னு பார்த்தீங்களா ஏதோ ஓவரா சீனா போட்டுக்கிட்டு வருஷ கணக்கில் தோத்தவனையே எவ்வளோ திமுரு இருக்கு உனக்கு. தானே 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 அதுதான் சிக்கன் அதுதான். இப்படி பற்ற வச்சுட்டே பரமா இல்லை ப்ரோ. அது கடுப்பாகுதா இல்லையா? அழுதுட்டு இருந்தானுங்க. அப்பவுமே என்னதான் வந்து வெளியேற்றுறானுங்க. ஏன் ப்ரோ வாரம் நடத்துற பீட்டர்ஸ்க்கு டிராஃபி கொடுத்துட்டு போகிறேன், ஏன் ப்ரோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டுக்கிற அப்படின்னு. சரி அப்போதான் நான் முடிவு பண்ணேன். ஐயோ என்னடா இவனுக்கு மற்றவங்க எல்லாத்தையும் டிகிரேட் பண்ணுறான்லே, ஒரு மாதிரி மற்றவங்கெல்லாம் ரொம்ப சப்பைன்ற மாதிரி டீல் பண்ணுறான்லே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சரி வேணாம் செட் ஆகாது, சரி மாற்றி விடுப்புறோம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு போட்டேன். சொல்லுங்க ப்ரோ. தம்பி ஐபேட்ல விளாடுப்பா. அந்த அந்த சாயோப்பியும் ஐபேட்ல விளாட சொல்லுப்பா. இந்த 20 கில் வேணும்பா. 20 கில்ஸ் ஐபேட் விளையாட சொன்னார். ஐபேட்ல விளையாட சொல்றாரு. 20 கில்ஸ் வேணும்பா. 20 கில்ஸ் வேணும் எனக்கு. டிராஃபிலாம் நீங்களாம் தோத்துட்டீங்கன்னா எனக்கு கடுப்பாய் போயிடும். உண்மையாலுமே ஒரே ராவடியா இருக்குது. கம்பெனிட்டிவ் அப்படின்னு பார்த்துக்கலாம்டா. டாமினிக் வேணாம். டின்னு போட்டு ஆடு போ. டின்னு போட்டு ஆடு. அவர் வரமாட்டாரு ப்ரோ. டாமினிக் வச்சு நீங்க எப்படி ஆடுவீங்க? போய் அவன் ஓபன் பண்ணி கொடுத்துருவாங்க ரிட்டன் உங்களுக்கு. அவருக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் போயிட்டு கேட்கவும் முடியாது அவர்கிட்ட மறுபடியும். சரி அப்ப யாரு உனக்கு ஃபோர்த் பண்ணா? இப்ப வந்தானே விளையாட்டு தானேப்பா. இல்ல போனாரு சொல்லிட்டு போனாரு. நாளைக்கு வாய்ப்பு இன்னைக்கு வேணும். மாத்த வேணாம். கோவப்பட்டேன். நாளைக்கு மார்னிங் சொல்லுங்க மெம்பர். எதா இருந்தாலும் நாளைக்கு மார்னிங் லைவ். கோவப்பட்டேன் வேற இல்ல. கோவத்தினால வெளிப்பாடு தான். என்னடா நீங்க மொபைல் அடிக்க மாட்டீங்களா? நீங்க வேஸ்டா நீங்க. இது எங்களால கடைசி ஜோன் வரைக்கும் வந்து டின்னர் போட முடியும் ப்ரோ. சரி சரி கில்ஸ் எதிர்பார்க்க முடியாது. நீ ஐபேட் எடுத்துக்க. நீ போதும் எனக்கு தெரிஞ்சு. நீ ஐபேட் எடுத்து. சரி ப்ரோ. உனக்கு மட்டும் கிராண்டட். சரி. நீ இதுக்கு லைவ் கட் பண்ண? யார் ப்ரோ லைவ் கட் பண்ணா? இது லைவ் கட் போட்டு உனக்கு இல்லையா? லைவ்ல தான் இருக்கு நான் இப்போ. ஓகே சரி நீ ஐபேட் எடுத்து சேஞ்ச் தி கேம். எனக்கு அவனால சாயால எடுக்க முடியும்னா இப்போ ஐபேட் எடுத்து சொல்லு. சரி ப்ரோ. ஹையஸ்ட் ஸ்கில்ஸ் தானே. என்ன இது ஒரு மேட்டர்? இப்போ ஈவெண்ட் தானே அடிச்சு விட வேண்டியது. எவ்வளோ போகுது? சரி ப்ரோ. இவன் டாமினிக் மட்டும் பேசி அடிங்க. பின்னாடி ஆடு ப்ரோ அப்படின்னு. ஒரே ராவடி பண்ணாத ப்ரோ அப்படின்னு. ஏன் ப்ரோ இப்படி தாலி எடுக்கிற அப்படின்னு கேட்டு ஆடு. ஓகே ஓகே
தானே 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 தானே. சீக்கிரம் சீக்கிரம் guys. ஐடி இவன் வந்துட்டான்னா போட்டு விட்டுறா. இன்னும் 3 பேர். ஆனா ஓகே. இவங்க வந்துட்டாலே ஸ்லாட் இது ஃபுல்லா எதுல வால்கன் பிளேஸ் எதுல இருக்கான்? எதுலயோ ஒரு டீம்ல இருக்கான் நம்ம வால்கன் பிளேஸ். வால்கன் பிளேஸ் தான் ஸ்பார்க்கிஸ்ல டீம் இது. மாதன் ப்ரோ சில்லா இருங்க. சில்லா இல்ல சிவா ப்ரோ. அது வந்து ஒரு மாதிரி கடுப்பாகுது. வரலாற மறைக்கிறத பார்த்தாவே எனக்கு ஒரு மாதிரி கோபம் வருது எனக்கு. என்னடா இது அப்படின்றது. என்ன சிவா நீங்க யோசிங்க. என்ன இது நீங்க ஞாபகம் இல்லையா? சூப்பர் சாட் போட்டு என்ன இதே மாதிரி வெறியேத்துனாங்க எல்லாரும். ஏன் ப்ரோ வந்து டிராபி நடத்திட்டு இருக்கிற பிடிஎஸ் கொடுத்துட்டு போற, ஏன் ப்ரோ இப்படி பண்ற அப்படின்னு. அப்பதான் கோவமே வந்துச்சு எனக்கு. என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்ல சிவா ஒரு போட்டு நெஞ்சு வலி கத்திட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு கத்திட்டு இருப்பேன். நீங்க என்ன பொட்ட பசங்களாடா போய் பிடிஎஸ் அடிக்கா பயப்படுறீங்க, அப்படின்னா பயந்து சாவறீங்க அப்படின்னு நான் கேட்டிருப்பேன். அப்பெல்லாம் எனக்கு அப்படியே பத்தி கோவம் வரும். எல்லாரும் எனக்கும் கோவம் வரும். அப்படியே கத்திக்கிட்டு இருப்பேன் அந்த சமயத்துல. அப்புறமேட்டு தான் இந்த கான்செப்டே பவுண்டி கான்செப்டே கொண்டு வந்தேன் நான். பாடா அப்படின்ட்டு. பாவம் அவனுக்கு மொபைல்ல வந்து பிராக்டிஸ் பண்றானுங்க. அவனுக்கு போட்டு இந்த அடிக்கிறது வந்து எனக்கே மனசு கஷ்டமா இருக்குது. என்னடா இது அப்படின்னு. என்ன பண்ணிடுவ நீ? மதன் ப்ரோ என்னடா டொட்டோ வரமாட்டான்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏன் என்னாச்சு? என்னாச்சு தெரியலையே. இந்த வந்திருந்தா இந்த டைம் விடு வந்துருப்பா. அவனை எடுக்காது. அவனை டிசிப்ளின் இல்லைன்னு சொல்லிட்டு அவனை அப்படியே முடிச்சிரு. அவ்வளவுதான். மறுபடியும் வந்து எடுக்காத. ஃபோர்த் மேன் உனக்கு யார் தட்டுறோம்? யார் எடுத்துக்கிறா? யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். யாரும் இருக்காங்களா? இல்லடா ஃபோர்த் மேன் உனக்கு யார் வேணும்னு கேளு. நான் இன்னொரு டீம்ல எடுத்துறேன். யார கேக்குறது? மாஃபியா சைப் எடுத்துக்கிறியா? ஓகே வேணா நிறைய எடுத்துக்கிறியா? இருங்க அவர் ராட்ரிக் ப்ரோ டிஸ்கார்ட் கேட்கலாமா? நான் அது இருங்க நிமிஷம்.